செம டோஸ் கொடுத்த விஜயா. டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டாரா ரோகிணி? ஜூலை 20, 2026 டுடே எபிசோட். சிறகடிக்க ஆசை சீரியலில் மனோஜ் உடனான டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட விஜயா வீட்டிற்கு வந்துள்ளார் ரோகிணி. சிறகடிக்க ஆசை சீரியலில் ரோகிணி தனக்கு 5 லட்சம் கொடுத்தால் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடுவேன் என கூறியிருந்த நிலையில் மனோஜும் அந்த பணத்தை ரெடி பண்ணிவிடுகிறார். இதையடுத்து ரோகிணிக்கு போன் போட்டு பணத்தை வாங்கிக் கொண்டு டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட வருமாறு கூப்பிடுகிறார் மனோஜ். இதனால் கதறி அழுத ரோகிணி தன்னுடைய அம்மாவிடம் நடந்ததை கூறி ஃபீல் பண்ணுகிறார். இதையடுத்து இன்றைய எபிசோடில் என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். இன்றைய எபிசோடில் ரோகிணி மிகவும் மனவேதனையுடன் காணப்படுகிறார். விவாகரத்து நடைமுறைக்காக செல்ல வேண்டிய நாள் என்பதால் தனியாக செல்ல மனமில்லாமல் தனது தோழி வித்யாவை உடன் வருமாறு அழைக்கிறார். மறுபுறம் மனோஜும் வெளியில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் இருந்தாலும் ரோகிணியை பிரிய வேண்டிய நிலை வந்துவிட்டதே என்ற கவலையில் இருப்பது தெளிவாக தெரிகிறது. இதற்கிடையில் வீட்டில் காலை முதலே விஜயா பூஜை செய்து அனைவருக்கும் திருநீறு வைத்து ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ரோகிணி வீட்டுக்குள் வந்தவுடன் அவரை வரவேற்பதற்கு பதிலாக தொடர்ந்து கிண்டல் செய்து அவமானப்படுத்த வேண்டும் என்கிற முனைப்பில் இருக்கிறார். விஜயாவின் இந்த நடத்தையை பார்த்து ஸ்ருதியும் மீனாவும் அதிருப்தி தெரிவிக்கிறார்கள். இப்படி பேசுவது சரியல்ல என்று அவர்கள் கூறினாலும் விஜயா தனது பேச்சை நிறுத்தவில்லை. அதே நேரத்தில் விவாகரத்து ஆவணங்களுடன் வக்கீலும் வீட்டிற்கு வருகிறார். எந்த பிரச்சனையும் இல்லாமல் விவகாரம் முடிவடைய வேண்டும் என்பதற்காக அனைவரும் காத்திருக்கிறார்கள். சிறிது நேரத்தில் ரோகிணியும் வித்யாவும் வீட்டிற்குள் வருகிறார்கள். ரோகிணியின் முகத்தில் இருக்கும் சோகம் அனைவருக்கும் தெரிகிறது. பின்னர் ரோகிணிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எடுத்து வந்து மேசையில் வைக்கிறார் மனோஜ். அப்போது ரோகிணி, நான் பணத்திற்காக விவாகரத்து கேட்கவில்லை. மனோஜுக்காக நான் செலவு செய்த பணத்தை மட்டும்தான் திரும்ப கேட்கிறேன். இப்போது அந்த பணம் எனக்கு மிகவும் அவசியம் என்று தனது நிலையை விளக்குகிறார். ஆனால் விஜயா அந்த வார்த்தைகளையும் ஏற்காமல் தொடர்ந்து கிண்டல் செய்து ரோகிணியை மனதளவில் காயப்படுத்துகிறார். இறுதியில் வக்கீல் விவாகரத்து ஆவணங்களை ரோகிணியிடம் கொடுத்து கையெழுத்திடச் சொல்கிறார். வித்யா அந்த ஆவணங்களை கவனமாக படித்துப் பார்க்கிறார். ஆனால் விஜயா மட்டும் சீக்கிரம் கையெழுத்து போடு என்று அழுத்தம் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். இப்போது அனைவரின் மனதிலும் ஒரே கேள்விதான், ரோகிணி உண்மையிலேயே விவாகரத்து ஆவணத்தில் கையெழுத்து போடுவாரா? மனோஜ் கடைசி நேரத்தில் தனது முடிவை மாற்றுவாரா? அல்லது இந்த விவாகரத்தையே நிறுத்தும் வகையில் புதிய திருப்பம் ஏதாவது வரப்போகிறதா? இதற்கான பதில் நாளைய எபிசோடில் தெரியவரும்.